சகோதர சகோதரர்களே, இதோ இந்த அருமையான நாளிலே மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இன்று நாம் கொண்டாடுகிறோம். அதே வேளையிலே தாயாம் திருச்சபையானது திருத்தூதர்களும் மறைசாட்சிகளும் ஆக்கிய புனிதர்கள் பிலிப்பு, யாக்கோப்பு அவருடைய விழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே இந்த நாளிலே இந்த திருத்தூதருடைய விழா அல்லது இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல நற்செய்தியை நாம் பற்றி கொள்ளவும், பற்றி கொண்ட அந்த நற்செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றக்கூடிய ஒரு கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய திருவிழாவும் இறைவார்த்தையும் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரர்களே, வேத சாட்சிகளுடைய இரத்தம் விசுவாசத்தினுடைய வித்து. தெர்த்துலியன் அவருடைய ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகள். இன்றைய நாளில் இந்த தாய் திருச்சபை இவ்வளவு பெரிய ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எத்தனையோ வேத சாட்சிகளுடைய இரத்தம் அதற்கு வித்தாக இருந்திருக்கிறது அல்லது நிறைய பலனை கொடுத்திருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. திருத்தந்தை 3ஆம் யோவான் அவர் இந்த 2 பேருக்கும் ஒரே ஒரு ஆலயத்தை எழுப்பினார். பிலிப்பு, யாக்கோப்பு இந்த 2 பேருக்குமே ஒரே கோவிலை கட்டியதனுடைய வெளிப்பாடு இந்த நாளிலே இந்த 2 பேருடைய புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது, பிலிப்பு அவரை பற்றி நாம் ஆழமாக சிந்திக்கிற வேளையிலே கலிலேயா கடலோரத்திலே மீன் பிடித்து கொண்டிருந்த அவரை ஆண்டவர் இயேசு என் பின்னே வா என்று அழைக்கிறார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு மனிதராக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இறை வார்த்தை நற்செய்திகளை நாம் படிக்கிற பொழுது நத்தானேலை ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வந்தவரும் இவர்தான். அதையும் தாண்டி கிரேக்கர்கள் ஒரு சிலர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற வேளையிலே கிரேக்கர்களையும் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தவர். 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு பலுகி பெருகுகிற அந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொன்ன வேளையில் ஆண்டவர் இத்தனை பேருக்கு நாங்கள் எப்படி முடியும், இது எவ்வளவு தொகை கொடுத்து வாங்கினாலும் பத்தாது என்று சொன்னவரும் இவர்தான். இப்படி சிறப்பானதொரு வாழ்க்கையை இவருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவில் அவர் இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். நற்செய்தி கூட ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று மிக துணிவோடு மற்ற சீடர்கள் எல்லாரும் அமைதியாக இருக்கிற போது கேள்வியை கேட்டவரும் இவராகத்தான் இருக்கிறார். எனவே இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு சின்ன ஆசியா பகுதிகளிலே சென்று இறை வார்த்தையை அவர் வாசித்து அங்கு வேத சாட்சியாக அவர் மரிக்கிறார். அதே போல யாக்கோப்புடைய வாழ்வை பற்றி நாம் சிந்திக்கிற வேளையிலே இவர் அந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர் பட்டியலில் மட்டும்தான் இவருடைய பெயர் இருக்கிறது. இவரை பற்றிய வேற எந்த குறிப்பும் அதிகமாக நற்செய்தி ஏடுகளிலே சொல்லப்படவில்லை. ஆனால் திருத்தூதர் பணிகளிலே பவுலோடு சேர்ந்து பல பணிகளை ஆற்றியிருக்கிறார். அதை இன்றைய வார்த்தையிலே பவுலடியார் மிக தெள்ள தெளிவாக சொல்கிறார். எல்லாருக்கும் கடையனாக யாக்கோப்புக்கு உயிர் தாண்டவர் தோன்றிய பிற்பாடு கடைசியிலே காலம் தப்பி பிறந்த குழந்தையாக்கிய எனக்கும் தோன்றினார் என்று அவரை பற்றிய குறிப்பு வருகிறது. பிறகு ஜெருசலேமினுடைய ஆயராக இருந்த வேளையிலே விருத்த சேதனம் பற்றிய பல்வேறு தர்க்கங்கள் எழுந்த போதெல்லாம் நல்லதொரு தீர்ப்பை சொல்லி அங்கே இருந்த ஒரு சூழலை சுமூகமாக மாற்றியிருக்கிறார். பிறகு நற்செய்தி அறிவித்ததால் அந்த சதுசேயர் பரிசேயர் கூட்டம் இவரையும் கல்லால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். எனவே இந்த புனிதர்கள் பிலிப்பு, யாக்கோப்பு இந்த திருத்தூதர்களுடைய இந்த மறைசாட்சியம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? இன்றைய முதல் வாசகத்திலே பவுலடியார் சொல்வது போல அந்த கொரிந்து நகர மக்களுக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லிய அந்த நற்செய்தியை இறுக்கமாக பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் நிறைய பேர் பொய் இறைவாக்கினர்கள் அங்கே தோன்றி அவர்களை குழப்பி கொண்டிருந்தார்கள். எனவே தான் அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே குழம்பி போன அந்த மக்களுக்கு ஒரு தெளிவை பவுலடியார் கொடுக்கிறார். நாங்கள் அறிவித்த அந்த நாசரேத்து இயேசுவின் பற்றிய நற்செய்தியை நீங்கள் இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டால் போதாது, அதை பறைசாட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு பதிலுரை பாடலிலே படைப்புகளே உலகெங்கும் சென்று கடவுளை பற்றிய செய்தியை அறிவிக்கின்றார்கள். எனவே இந்த படைப்பு பொருட்கள் அந்த படைப்பு பொருட்களே ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற பொழுது நீங்களும் நானும் மிக அதிகமாக இதைவிட
ஆண்டவருக்கு நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் நாம் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இப்பொழுது இருக்கிறோமா என்பதுதான் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. அந்த பங்கிலே குருவானவர் புதியதாக பொறுப்பேற்றார். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஒரு இளைஞன் ஒருவன் திருப்பலியிலே ஆர்வத்தோடு பங்கெடுப்பதை பார்த்தார். பூச முடிஞ்ச பிற்பாடு அவனை பார்த்து, தம்பி ரொம்ப பரவாயில்ல, ஆர்வமாக இருக்கிறீங்க, இதுவரை எத்தனை பேரை நீங்கள் மனமாற்றி இருக்கிறீர்கள் அல்லது எத்தனை பேருக்கு நற்செய்தி அறிவித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அந்த இளைஞன் சொன்னான், ஃபாதர், நான் நியூ கன்வெர்ட், இப்போ தான் நான் கிறிஸ்தவனாக மாறி இருக்கிறேன், இன்னும் நான் யாருக்கும் நற்செய்தியை அறிவிக்கவில்லை என்று சொன்னான். அப்போது, தம்பி நான் ஒரு கேள்வி கேட்பேன், கோச்சிக்க மாட்டீங்களே, இதுக்கு என்ன ஃபாதர் கேளுங்க என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருந்தான். நம்ம விளக்கை ஏற்றினா அதை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வைப்போமா இல்லை கீழே மறைவாக வைப்போமா? அவன் சொன்னான், இது என்ன பெரிய கேள்வி, எல்லாரும் பார்க்குறது அதான விளக்கு, ஏன்னா வெளியே எல்லாருக்கும் தெரியும்படி தான் வைப்பேன், அதுதான் முறை என்று சொன்னான். சரி, கரெக்டாக சொன்னீங்க. இன்னொரு கேள்வி, கரண்டு போயிடுச்சு, விளக்கு ஏற்றுறீங்க, உடனே வைப்பீங்களா, கொஞ்சம் பாதி நேரம் கடந்து போய் அதுக்கப்புறம் விளக்கு எடுத்து மேலே வைப்பீங்களா? இதுக்கு என்ன ஃபாதர், இருட்டுன்னா உடனே விளக்கு ஏற்றுனா உடனே வைக்கணும், ஏன் அவ்வளோ நேரம் பொறுக்க வேண்டும் என்று பதில் சொன்னான். அதே வேளையிலே அந்த தந்தை தன்னை நோக்கி எதை கேட்கிறார், எதை எதிர்பார்க்கிறார் என்பதையும் அவன் புரிந்து கொண்டான். நீ எப்பொழுது கிறிஸ்தவனாக மாறினாயோ அந்த நொடியிலிருந்து பறைசாற்ற வேண்டும். அதுக்காக நான் காலம் காழ்த்தி கொண்டிருப்பேன், அதுவரை எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரை நான் பொறுத்திருப்பேன் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. யார் ஒருவர் நற்செய்தியை பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த நற்செய்தியை உடனடியாக நீங்கள் பறைசாற்ற வேண்டுமே ஒழிய அதை பாதுகாக்க கூடாது அல்லது மறைத்து வைக்கக்கூடாது என்று சொல்லி அந்த குருவானவர் அந்த இளைஞனுக்கு அறிவுரை சொன்னாராம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கு ஆலமரம் போல வெறும் 12 அப்போஸ்தலர்களை கொண்டு தொடங்கப்பட்ட திருச்சபை இன்றைக்கு அகில உலகமெங்கும் பரவி இருக்கிறது என்றால் வேத சாட்சியருடைய அந்த விசுவாசம், அவருடைய மறைசாட்சியம் மற்றவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கையை கொண்டு சென்ற ஒரு சூழல். எனவே நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை நம்மோடு வைத்தில்லாமல் உலகமெங்கும் சென்று பறைசாற்றக்கூடிய பணியாளர்களாக இருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.